It's all for you. வணக்கம். நம்ம இப்போது ஒரு ஆனியனில் பேசிக்காக கார்விங் கற்றுக்கிறவங்க என்ன டிசைன் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் காணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்படின்னா உங்களுக்கு இதில் ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். கார்விங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ஆனியன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக அதோட காஞ்ச தோலை எடுத்துருங்க. அந்த ட்ரையானது வேணும், தேவையில்லை. ஸோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த டிப் இருக்கிற பார்த்து எடுக்கணும். ஸோ சிங்கிள் டிப்பாக இருக்கணும். டபுள் டிப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த சர்க்கிள் வராது. நான் இப்போது கட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே சர்க்கிளாக இருக்கணும். ஃபுல்லி ஒரே சர்க்கிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பட்டதில் தான் உங்களால் அந்த டிசைனை பண்ண முடியும். ஸோ நார்மலில் பண்ணிங்கன்னா வராது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு இன்ச்சு கனம் விட்டு இதை மறுபடியும் அந்த சைடு கட் பண்ணிடலாம். இப்போ அந்த பக்கமும் நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ இதை நம்ம ஸ்டாண்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரில் இருந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு இன்ச்சஸ் சைஸ் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதை வி ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். ஒரு மார்க்லேருந்து இன்னொரு மார்க்குக்கு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வி ஷேப்பில் வந்துடும். ஸோ இதே ஃபாலோ பண்ணி நம்ம இந்த சென்டரில் பாயிண்ட் டிப்பை வச்சு இந்த மாதிரி சைடு கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ஈஸியாக. நார்மல் வீட்டில் இருக்கக்கூடிய நைஃப்லேயே யூஸ் பண்ணலாம். ஒன்றும் இதுக்குன்னு கார்விங் நைஃப் தான் தேவை அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ஸோ கார்விங் நைஃப் கண்டிப்பாக நம்ம தேவையான கார்விங் பண்ணும்போது தேவை தான். பட் இந்த மாதிரி பேசிக் பண்ணுறதுக்கு நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய நார்மல் நைஃப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிறோம். வி ஷேப்பில் சுற்றி நீங்கள் சர்க்கிளாக இந்த மாதிரி கட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதை பார்க்குறதுக்கே ஆக்சுவலி ஒரு டிசைன் மாதிரி வந்துடும். நம்ம ஆக்சுவலி இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் பண்ணுறதுக்கு. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி, பேசிக், வெரி வெரி பேசிக் ஸ்டெப் இது. ஸோ இதை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. சென்டரில் சின்ன பீசஸ் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குது. ஸோ இனி நம்ம இப்போ கட் பண்ணிட்டோம். இனி இதை நம்ம இந்த தனித்தனியாக செப்பரேட்டாக பிரிக்க போகிறோம். ஸோ அது முன்னாடி இந்த மாதிரி நமக்கு சின்ன சின்ன பீசஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை லைட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துருங்க, நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது ஃபஸ்ட்டு கவர் இல்லைன்னா செகண்ட் கவர் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நோ இஷ்யூ, யூஸ்வலாக அது ஆகிறது தான். ஸோ ஆனால் மெதுவாக சாஃப்டாக நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே சென்டர் பாயிண்ட் வெளியே வந்துடும், ஆனியன்லேருந்து வெளியே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை செப்பரேட்டாக பிரித்து எடுத்துக்கலாம். நம்ம அந்த சர்க்கிளை ஃபுல்லாகவே செப்பரேட்டாக பிரித்து எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பேசிக் எடுத்துட்டோம். இப்போ 2 பார்ட்டாக பிரிச்சிட்டோம். ஸோ இனி இதை நம்ம செப்பரேட்டாக பிரிக்க போகிறோம். இதில் மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ லேயர்ஸ் எடுக்க முடியும்னு பாருங்கள். ஃபஸ்ட் லேயர் எப்படி இருந்தாலும் உடஞ்சிரும். ஸோ பிகாஸ் ஏன்னா அது ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ எனக்கு ஃபஸ்ட் லேயர் உடஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் லேயர் நம்ம எடுக்க ட்ரை பண்ணுறோம். உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் எடுக்க முடியும்னு பாருங்கள். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஸோ அவ்வளோதான். கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக நீங்கள் வேணால் தண்ணியில் நனைச்சிட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துருச்சு இது. ஸோ அப்போ நம்ம இனி இது டேமேஜ் பீஸ். ஸோ இது நமக்கு தேவையில்லை. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இருந்த போர்ஷன்லேயே வைக்காமல் கொஞ்சம் திருப்பி அந்த முள் ஷேப்பு சென்டரில் வர மாதிரி, அதாவது ஒரு முள்ளோட சென்டர் இன்னொரு முள் வர மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம். கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். பாருங்கள், லைட்டாக தான் டேன் பண்ணோன்னா நம்ம அந்த சென்டர் வந்துடும் முள்ளுக்கு. ஸோ அப்போ தான் அந்த டிசைன் ஒன்று உள்ளே இன்னொன்று வெளியே அந்த மாதிரி அதை உங்களுக்கு கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி தெரியும். ஸோ அவ்வளோதான். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி உள்ளே தள்ளுங்க. லைட்டாக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தீங்கனாலும் உள்ளே உடஞ்சிரும். ஸோ ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அவ்வளோதான். இதை ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் இதை மேலே தள்ளிட்டிங்கன்னா இது ஒரு 3D லுக்கு கொடுத்துரும். ஸோ இனி இந்த நம்ம வெட்டி வச்சிருந்த பீஸில் உள்ள இந்த காம்பை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை பேஸாக யூஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ
ஸோ அப்படின்னா கொஞ்சம் எலும்பி இருக்கும், ஹைட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு கேட்கணும் அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.